ஆகிறதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றோம்னா, நீங்க குபேரன் ஆகி, நீங்க கோடீஸ்வரன் ஆகி, உங்க மூலமா பல குபேரன்களையும், பல கோடீஸ்வரன்களையும் உருவாக்கணுன்ற நல்ல எண்ணத்துலதான் இந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். எஸ், சிறப்பு. முதல்ல குபேரன் ஆகிறதுக்கு முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணம் என்னவா இருக்கணும்னா, எது வந்ததோ அதை நினைச்சு, அதை மதிச்சு போற்றணும், சந்தோஷப்படணும். ஒண்ணும் இல்ல, கீழே ஒரு ரூபா கிடைக்குது. ஐயோ, என்ன ரூபாய் தான் கிடைக்குது, இதே ஒரு 500 நோட்டு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதான் கிடைக்கல. கிடைக்காததை நினைச்சு ஆசைப்படுறதோ, அதை பத்தி ஏங்குறதோ நமக்கு தேவையில்லாத விஷயம். ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம்? அதை யாருக்காவது தர்மம் பண்ணலாம், இல்ல கோயில் உண்டியல்ல போடலாம், இல்ல ரூபாய் சாக்லேட் வாங்கி ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல. இருக்கிறத நினைச்சு வந்த செல்வத்தை மதித்து போற்ற வேண்டும். வந்த கெஸ்ட நினைச்சு சந்தோஷப்படணும். ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரை நினைச்சு சந்தோஷப்படணும். ஜாயின் பண்ணாதவனை நினைச்சு கவலைப்படக்கூடாது. மீட்டிங் கூப்பிட்டு வராதவனை நினைச்சு கவலைப்படக்கூடாது. வந்தவன் ஒரு ஆள் இருந்தா கூட அவனை எப்படா டெவலப் பண்றது, நம்மள மதிச்சு வந்திருக்கான், நம்ம சொல் கேட்டு வந்திருக்கான், நம்ம பேச்சை கேட்டு வந்திருக்கான், அவனை எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. வராத செல்வத்தை, வராத வருமானத்தை, வராத பொக்கிஷத்தை எண்ணி ஏங்குறதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. வராதத அதன் மீது ஆசை வைக்கவும் வைக்காதீர்கள். வந்த செல்வம், இப்போ ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வருது 600 ரூபாய், அப்ப 600 ரூபாய் வந்துச்சா பயங்கரமா பாராட்டுங்க, பயங்கரமா பாராட்டுங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. அந்த 600 ரூபாய என்ன பண்ணுங்க, சாமி கிட்ட வச்சு, இது 600 ரூபாய் 60,000 வரணும், 6 லட்சமா வரணும், 6 கோடியா மாறணும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா என்ன பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. ஐயோ, 600 ரூபாய் தான் வருது, இதை போய் வெளியில சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவான், அப்படிலாம் கஷ்டப்பட நினைக்காதீங்க. 600 தான் சிறு துளி பெருவெள்ளம். சிறு துளி தான் பெருவெள்ளம். அது 600ல ஸ்டார்ட் ஆனாதான் அது 60,000த்துல வரும். எடுத்த உடனே 60,000 வந்தா அடுத்த 600 தான் போவோம். அப்ப எடுத்த உடனே 600 வந்தா அதுக்கப்புறம் 60,000த்துல போய் நிக்க போகுது. முடிவு பண்ணிக்கும். அதே மாதிரி கடவுள்கிட்ட பணம் வர்றதுக்கு முன்னாடியே நாம ஒரு சில விஷயங்களை, ரகசியங்களை கடவுள்கிட்ட நம்ம ஒரு டீல் வச்சுக்கணும். கடவுள்கிட்டயே ஒரு டீல் போடணும். ஐயா கடவுளே, என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா, என்கிட்ட பணம் மட்டும் வந்துச்சுன்னா, வாய்ப்பு இல்லாத, வாய்ப்பை இழந்த ஏழைகளுக்காக என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாரி வழங்கி நான் வள்ளலா மாறுவேன் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு டீல் போடணும். ஏன்னா கொடுக்கறத அவங்க கிட்டயே வச்சுக்கிறவங்களுக்கு கடவுள் அதிகமா கொடுக்க மாட்டார். நிறைய கொடுப்பாரு அந்த மாதிரி ஆண்களுக்கு, ஆட்களுக்கு, ஆனா எடுத்துருவார் டக்குன்னு. ஆனா இதே என்கிட்ட பணம் வந்தா வாரி வாரி வாய்ப்பிழந்த ஏழைகளுக்கு நான் வழங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னா, வர்ற பணத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பானே, இவன் தானே சரியான ஆளு, இவன் தான் அடுத்த கடவுள், இவன் மேல இருக்கிறத விட, தேவலோகத்துல இருக்கிறத விட பூலோகத்துலதான் இருக்கணும், சரியான இடத்துல சரியான ஒரு கடவுள் எனக்கு கிடைச்சிருக்காரு, என்னுடைய தேவ தூதன் இவர் தான் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு அதிகமா பணத்தை கொடுப்பார். சோ அப்ப பணத்தை வாரி வாரி வழங்கணும். ஏன்னா இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். இது இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும், மேல இருக்கிற கடவுளுக்கும் தெரியும். அப்ப இறைக்க இறைக்கதான் கொடுப்பார், இறைக்க இறைக்கதான் கிடைக்கும். கொடுக்க கொடுக்க கிடைக்கும், கொடுத்தால் கிடைக்கும், கொடுக்க கொடுக்க கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி நாம கடவுள் கிட்ட டீல் போடும்போது கடவுள் என்ன பண்ணுவாரு, இந்த குபேர வாசலுக்கு அதுவே திறந்துருவார். எப்பா உள்ள போ, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, ஏன்னா எல்லாத்தையும் நீ வச்சுக்க போறது இல்ல, எல்லாத்தையும் யாரெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுத்துக்கிட்டே இரு, அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்துட்டு கொடுத்துக்கிட்டே இரு.
நீ கொடுக்க காலியாக நான் ஓப்பன்லயே தான் வச்சிருப்பேன், நீ எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கோ. இதுல தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், வரவு செலவு கணக்கை முறையாய் வைத்திருப்போருக்கு மட்டுமே கணக்கின்றி செல்வம் வழங்க வேண்டும் என்பது தெய்வ சட்டம். சோ கணக்கு வச்சு வாழணும், கணக்கின்றி செல்வம் குவியும். கணக்கு வச்சு யாரு வாழறாங்களோ அவங்களுக்கு கணக்கில்லாத செல்வம் குவியும். அப்ப கணக்கு வச்சு வாழறதுன்னா என்ன? செலவு பண்ண செலவு கணக்கு இருக்கணும், வரவு வந்தா வரவு கணக்கு இருக்கணும், வருமானம் வாங்குறதுக்கு ஒரு டார்கெட் கணக்கு இருக்கணும். எவ்வளவு வருமானம் வேணும், டார்கெட் போடுங்கன்னு சொல்றாங்கல்ல, டார்கெட் போடுறவங்களுக்கு தான் கணக்கின்றி செல்வம் குவியும். இது நான் சொல்லப்பா, குபேர ரகசியத்திலே இருக்கு. வரவு செலவு கணக்கை முறையாய் வைத்திரும். 5 நிமிஷம் செலவு பண்ணா கூட எழுதி வைங்களேன். ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு எழுதி வச்சு பாத்தீங்கன்னா அதுல தேவையுள்ள செலவு எது, தேவையில்லாத செலவு எதுன்னு பார்த்து தேவையில்லாத செலவை கட் பண்ணி தேவையுள்ள செலவை மட்டும் செஞ்சு, அந்த தேவையில்லாத செலவை கட் பண்ணும்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை சேர்த்து வச்சு இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்யும் போது இன்னும் நிறைய வள்ளல் பெயர் எடுத்து அதன் மூலமா கடவுள் உங்களுக்கு கணக்கின்றி செல்வத்தை கொடுப்பார். பணத்தை பிறரிடம் வழங்கும் போது தலைப்பகுதியை நம் பக்கம் வைத்தபடி வழங்கி பிரியா விடை தரணும். இந்த காந்தி தாத்தா நம்மளை பார்க்கணும், நம்ம சைடு இருக்கணும், நம்மளை பார்க்க கூடாது, நம்ம சைடு இருக்கணும். அப்ப நம்ம சைடு காந்தி தாத்தா வச்சுட்டு கொடுக்கும்போது, பணமே நீ என்னை விட்டு போற, எப்படி போறியோ அதே மாதிரி திரும்பி வந்துடணும், உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இந்த ஒரு சில நாய்க்குட்டி எல்லாம் வீட்டுல பிறந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே பிரியா விடை கொடுப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு அனுப்பும் போது பிரியா விடை கொடுப்பாங்க பாருங்க. ஒரு பெரிய கம்பெனில இருந்து ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு அங்கிருந்து வேற கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த பிரியா விடை கொடுப்பாங்க பாருங்க. ஒரு முறையும் உங்களிடத்திலிருந்து பணம் அடுத்தவங்களுக்கோ கடைக்கோ எதுக்கோ போகும்போது, இப்போ ஒரு சில பேர் வாடகை கொடுப்பாங்க, கரண்ட் பில் கட்டுவாங்க, பலசரக்கு வாங்குவாங்க, பால் பாக்கி கொடுப்பாங்க, கீரை வாங்குவாங்க, பழம் வாங்குவாங்க, பூ வாங்குவாங்க. எது நீங்க வாங்கினாலும் சரி, சீக்கிரமா வேற வழியில என்னிடம் வந்து சேர்ந்திருப்பா, சீக்கிரமா வேற ஏதாவது ஒரு வழியில வந்து சேர்ந்துரு. உன்னை விட்டுட்டு எல்லாம் என்னால இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு என்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு பிரியா விடை கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஏதோ ஒரு பிரியா மூலமாவது நம்ம காசு வந்து சேர்ந்துடும். எஸ், உண்மை. ஈரத்தை ஈர்ப்பது போல் ஏற்கனவே இருக்கும் பணம்தான் புதிய பணத்தை ஈர்த்து வரும். ஈரம்தான் ஈரத்தை ஈர்க்கும், ஈரம்தான் ஈரத்தை ஈர்க்கும். அப்போ பீரோல, பர்ஸ்ல, பேங்க்ல வறட்சி இருக்கக்கூடாது. வேலெட்ல கூட ஐடி இருக்கிறதுல வேலெட், அதுல கூட என்ன பண்ணுவாங்க, மொத்தமா வழிச்சு எடுத்துடக்கூடாது, அதுல ஏதாவது மிச்சம் வைக்க வேண்டும். ஏன்னா ஈரம்தான் ஈரத்தை ஈர்க்கும். பர்ஸ்ல எப்பவுமே என்ன பண்ணோம், ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் தொகை நமக்கு இருக்கணும், ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வச்சுக்கணும். எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாது, பர்ஸே காலியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதுவும் யூபிஐ பேமெண்ட், ஜிபே, போன்பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எவங்கிட்டயும் காசு கிடையாது, பணக்காரங்கிட்ட கூட காசு கிடையாது. நாங்களே நிறைய நேரம் காசு இல்லாம அவசரப்படுறோம், காசே இருக்காது பர்ஸ்ல. ஜிபே ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு போவோம், அங்க போனா ஜிபே இருக்கும் ஆனா ஒர்க் ஆகாது. ஒரு சில இடத்துல ஜிபேவே இருக்காது, நிறைய இடத்துல சங்கடப்பட்டிருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்ட்ல 98 ரூபாய் இருக்கும், இன்னொரு அக்கௌண்ட்ல 2 ரூபாய் இருக்கும், 98 2 ஒன்னா ஆக்கி கார்டை போட்டு அந்த 100 ரூபாயை உடனே எடுத்துடணும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ உங்க பர்ஸ்ல பணம் குறையும் போதே, ஒரு பொட்டன்ஷியல் தொகை இருக்கும் போதே என்ன பண்ணிடணும், செலவை நிறுத்திடணும். டெய்லி யார் ஒருத்தவங்க பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கையில பசுமையா பணம் எப்பவுமே புரண்டுகிட்டே இருக்கும். இந்த சேட்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும்போது கூட பணத்தை எண்ணினே இருப்பாங்க. உண்மை. இப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுல வந்து 786 நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். 786 இருக்கிற நோட் எல்லாம் வச்சிருக்கேன். அப்பப்ப என்ன பண்ணுவேன், அத சும்மா எடுத்து கவுண்ட் பண்ணிடுவேன். இல்ல நோட்டை எடுத்து ஒழுங்கா சீரியல் நம்பர் வைஸ் அடுக்குவேன். பணத்தை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சோ அப்போ நீங்க உங்க பர்ஸ்ல வந்து காசு இருக்கணும். பேங்க் அக்கவுண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க நிறைய பேர். ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் சேலரி அக்கவுண்ட்ல ஒன்னும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பிடிக்க மாட்டான். 5000 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஒழுங்கா பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. 5000 பேங்க்ல இருக்கும். ஸோ உங்களுடைய எதுலையுமே வறட்சி இருக்கக்கூடாது. வறட்சி இருந்தால் அந்த வறட்சி என்ன ஆகும்னா, அந்த சின்னதா வீரல் வருது வீட்டுல. சின்னதா வீரல் வரும்போதே கிளியர் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த வீரல்லாம் பெருசாயிடும். அந்த மாதிரி இப்ப சின்னதா காசு பற்றாக்குறை இருக்குன்னா, பர்ஸ்ல நீங்க காசை வைக்க வைக்க அந்த ஈரம் உங்களை ஈரத்தை ஈர்த்து பணம் பணத்தை ஈர்த்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். நிறைய பேர் ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, டே பணம் தாண்டா பணத்தோட சேரும் அப்படிம்பாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த பணம் வச்சுக்கிறவனோட தான் சேருவான் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சேருவியா? நம்ம எல்லாம் ஏழை, என்கிட்ட காசு கிடையாது, நான் எல்லாம் ஒரு பிச்சைக்காரன், அதனால நீ பணக்காரனோட தான்ப்பா சேருவ, பணம் பணத்தோட தான்ப்பா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, பணம் நமக்கு வேணும்னா, பணம் நம்ம பாக்கெட்ல, பர்ஸ்ல, பேங்க்ல, பீரோல அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், கலீஜா இருக்கிற இடத்துல திருமகள் நுழைய மாட்டாள். தூய்மையற்ற இடத்திற்குள் திருமகள் நுழைய மாட்டாள். அது வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, கல்லா பெட்டியா இருந்தாலும் சரி, பர்ஸா இருந்தாலும் சரி. செல்வம் புழங்க வேண்டிய இடங்களை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பர்சு குப்பையா இருக்கக்கூடாது. டிக்கெட்டு, அப்புறம் அவங்க கொடுக்குற விசிட்டிங் கார்டு, அப்புறம் இங்கிருந்து வாங்குற டிக்கெட்டு, அந்த மாதிரி தேவையில்லாத எதுவும் பர்சலையும் கல்லா பெட்டிலையும், அப்புறம் வந்து வீட்டுல பீரோலையும், ஆபீஸ்ல வந்து பணம் வைக்கிற இடத்துலயும் எங்கேயுமே என்ன பண்ண கூடாது, கச்ச கச்சான்னு குப்பையா இருக்கக்கூடாது. ஒண்ணும் இல்ல, குப்பையா இருக்கிற வீட்டுக்கு நீங்க போவீங்களா? நீங்களே போக மாட்டீங்க. அப்புறம் குபேர லட்சுமி எப்படி வருவா? சத்தியமா வர மாட்டா. வணிகத்தை, தொழிலை, அலுவலக பணியை மன மலர்ச்சியுடன் விளையாட்டாக செய்யுங்கள். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்மைலிங் ஃபேஸ். எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல எந்த குபேர லட்சுமியும் வந்து தாண்டவம் இல்ல, ஒரு சிங்கிள் ஸ்டெப் கூட போட மாட்டான். சிரிப்பவர்களை பார்த்தே செல்வலட்சுமி வருவாள். சிடுமூஞ்சிகளையும் அழுமூஞ்சிகளையும் பார்த்து மூதேவிதான் விரும்பி வருவாள். சிரித்து வாழுங்கள், சிரிப்பவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள். புலம்பி வாழாதீர்கள், புலம்புபவர்களுடன் சேர்ந்து வாழாதீர்கள். அழுது கொண்டே வாழாதீர்கள், அழுது கொண்டே இருப்பவர்களுடன் சேர்ந்து வாழாதீர்கள். நெகட்டிவ் மைண்டட் பீப்புள் அவங்களோட கூட சேர்றதே நிறுத்திடணும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற மக்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வரும். சிரிச்சவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க மனசுல சிரிப்பு வரும். சந்தோஷமா இருக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். படிக்கிறவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வரும். திறமை இருக்கிறவனோட சேர்ந்தா திறமை வரும். சம்பாதிக்கிறவனோட சேர்ந்தா சம்பாத்தியம் வரும். எதுவுமே இருக்கிறவங்களோட சேர்ந்தாதான் வரும், இல்லாதவங்களோட சேர்ந்தா எதுவும் வராது. ஆபிரகாம் லிங்கன் படம், அப்துல் கலாம் படம், 2 படத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க படத்தை பாக்கெட்ல வச்சீங்கன்னா
உங்களுக்கு பண வருமானம் குறையவே குறையாது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில பணமே இல்லாம பல இடத்துல தோல்வி அடைஞ்சு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டவங்க அவங்க. அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், ராமநாதபுரம் தமிழ்நாட்டுல நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா. இப்போ உண்மையிலுமே இந்த 2 பேரை பார்க்கும்போது இவங்க பட்ட கஷ்டத்தை விடவாடா நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். செருப்பு தைச்ச ஒரு ஆள் அதிபர் ஆகிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். மீனவ குப்பத்துல பிறந்த ஒரு ஆள்லாம் பிரதமர் ஆகுறது, குடியரசுத் தலைவர் ஆகுறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவங்க பட்ட கஷ்டம் இது வரைக்கும் நம்ம பட்டிருக்கோமா? இல்ல. அப்ப ஏன்டா நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்? ஓடணுன்ற எண்ணத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த 2 பேருடைய போட்டோ. இதெல்லாம் தாண்டி குபேரன் யாரிடத்தில் வருவார் அப்படின்னா, குபேரன் யார் ஒருத்தவங்க அவங்க மனசாட்சிக்கு உண்மையா அடுத்தவங்களை ஏமாத்தாம, அவங்களையும் ஏமாத்தாம, அடுத்தவங்களன்னா அவங்க குடும்பத்தை ஏமாத்தாம, அப்ளைனை ஏமாத்தாம, டவுன்லைனை ஏமாத்தாம, உண்மையா எப்ப யார் ஒருத்தர் வேலை செய்யறாங்களோ அவங்க வீட்டுலதான் குபேரன் பட்டா போட்டு உக்காந்து இருப்பார். பட்டா போட்டு உட்காந்துருவாரு. உழைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் கூட. உழைக்காதவங்களுக்கு கடவுளுக்கும் பிடிக்காது, மனிதர்களுக்கும் பிடிக்காது. இப்ப நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனை ரூபாய் வந்தாலும் அந்த ரூபாய பாராட்டணும், போற்றணும். எது வந்தாலும் ஏத்துக்கணும். அடுத்தது என்னன்னு போகணும். அதே இடத்துல நிக்க கூடாது. ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கிராமத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, சிட்டில கூட இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், என்னடா என் மயிறு பணம் அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சிலே அடிப்பான். தூக்கி போடுறவனுக்கு 10 பைசா கூட வரவே வராது. பாத்துக்கோங்களேன். பணத்தை மதிக்காத ஆட்களுக்கு எதுவுமே வராது. ஏன் தெரியுமா? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்ட்டு நமக்கு மட்டும் திருவள்ளுவர் சொல்லலைங்க, படைச்ச கடவுளுக்கும் அது தெரியும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. அப்ப பணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நீங்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ அது 2 மடங்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களிடத்தில் சேரும். எதை ஏளனமா பாக்குறீங்களோ, எதை எட்டி உதைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் 2 மடங்கு எட்டி உதைக்கப்படுவீர்கள். என்னால முடியும்ட்டு முயற்சிய கூடவே யார் ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களிடத்தில் செல்வம் தானாக சேரும். எஸ், இதான் குபேர ரகசியம். உழைக்கணும், 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 உழைச்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? குபேரன் ஆகிற வரைக்கும், கோடீஸ்வரன் ஆகிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். எஸ், இதான் உண்மை. சேலம் தீபா குப்புசாமி, சொல்லுங்க. ஹலோ, தீபா குப்புசாமி. பிரமிளா. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் பிரமிளா. என்னோட மேம் அமுதா மேம். என்னோட அடுத்த மேம் நந்தினி மேம், அஞ்சலி மேம், முருகன் சார். சார் ரொம்ப சூப்பரா சொன்னார், நல்லா புரிஞ்சுது, ரொம்ப அழகா சொன்னாரு. யாரு ஒருத்தருக்குமே ஒரு கெடுதல் நினைக்கூடாது. நம்ம நல்லது நினைக்கிற வரைக்கும் கடவுள் என்ன பண்ணுவாரு, பரவாயில்ல, 10 ரூபாய் இவங்க கிட்ட இருக்குதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களேன்னும் போது கடவுள் அவங்களுக்கு என்னைக்குமே துணை இருப்பாரு. அது ஒண்ணு சொன்னார், ரொம்ப சூப்பர். அடுத்தவங்க ஜாயின் பண்ணலன்னு வேதனைப்படாதீங்க.
ஜாயின் பண்ணவங்கள வச்சு சந்தோஷப்படுங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விடுவாங்க. வந்தவங்கள வச்சு நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு விஷயம். காசு சூப்பர். வந்து தேவையில்லாம அனாவசியமா வேஸ்ட் பண்ணாதீங்க. ரூ. 1 பத்திரமா வச்சுக்கின்னு பாருங்க. தேவையில்லாம விசிறி போடக்கூடாது. யாரு ஒரு ரூ. 10 குடுத்தாலும் வந்து அது ஒரு பொக்கிஷமா நினைக்கணும். பத்திரமா வச்சுக்கணும். அப்படின்ற ஒரு ரீசன் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு சாரு. ரொம்ப சூப்பர். புடிச்சிருந்து. தேங்க்ஸ் சார். ரைட். வெரி குட். மகிழ்ச்சி. சந்தோஷம். ம். ம். எஸ். தீபா குப்புசாமி வரல. புருஷோத்தமன். வணக்கம் சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம் ரொம்ப வணக்கம். சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார். இதுல 2 விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்ட விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்றேன். அதாவது குழால வீட்டுல நிறைய பேர் குழாவை திறந்து விட்டு தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். சோ அது நிறைய ஆமா. பேர் வந்து இன்னைக்கும் வந்து அதனாலயும் வந்து பணம் வர்றதுக்கு தடைப்படும் சார். அது ஒரு விஷயம். அதே சூப்பர். மாதிரி பணம் வாங்கி எல்லாரும் பர்ஸ்ல வச்சு பர்ஸ் பின்னாடி வைக்கிறாங்க. பின்னாடி வைக்க கூடாது சார். ஃப்ரண்ட்ல தான் வைக்கணும். பர்ஸ வந்து பின்னாடியே வைக்க கூடாது. நம்ம பின்னாடி வைக்கிறோம்ல பேண்ட் பின்னாடி, எஸ் கரெக்ட். அது பேண்ட் பின்னாடி வைக்க கூடாது. அதையும் பணத்தை ஃப்ரண்ட்ல வந்து வைக்கணும் சார். வாய்ப்புக்கு நன்றி பர்ஸ்ல சார். அதே மாதிரி பணத்தை பர்ஸ்ல வந்து மடிச்சுலாம் வைக்க கூடாது. 4 8 மடிச்சு நீட்டா வைக்கணும். பணத்தை கசக்க கூடாது. ஆமா பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் பணத்துல கிறுக்குவாங்க. பணத்துல கிறுக்குனீங்கன்னா பணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு மேல இருக்கிற கடவுள் உங்க பேர்ல கிறுக்கி வச்சிருவார். நோட்டு அழுக்கு பண்ணக்கூடாது. குப்பையில வந்து அதாவது குப்பை மாதிரி எல்லாம் வச்சிடக்கூடாது. பர்ஸையும் குப்பை மாதிரி வச்சிடக்கூடாது. பணத்தையும் குப்பை மாதிரி எல்லாம் வச்சிடக்கூடாது. நல்ல நீட்டா அழகா சூப்பரா எப்படி வருதோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. பணம் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதுல ஏதாவது பென்சில் எழுதி வச்சிடும். பாக்கெட்ல நான் எப்பவுமே பேக்ல ஒரு ரப்பர் வச்சிருக்கேன். பணம் வருது அதுல பென்சில் ஏதாவது எழுதிருக்காங்க நான் என்ன பண்ணுவேன், அதை அழிச்சிருவேன். பேனால இருக்கிறது அழிக்க முடியாது, ஆனா பென்சில் இருக்கிறது அழிக்கலாம்ல. உங்களால முடிஞ்ச ஒரு நல்லது 4 பேருக்கு நல்லபடியா பணம் போய் சேரட்டுமே. சூப்பரா சொன்னார் புருஷோத்தமன். வடிவு காட்பாடி சார் குட் மார்னிங் சார். மேல யாரும் ஆண்ட்ரைஸ் பண்ணாதீங்க. இந்த 8 பேர் மட்டும்தான். இதுக்கு மேல யாராவது ஆண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா நான் டவுன் பண்றேன். கல்பனா தான் லாஸ்ட். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சார். வரவு செலவு கணக்கு நான் எழுதுனது இல்லை சார். அது பாட்டுக்கு செலவாயிட்டு இருக்கோம். என்ன வருது என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாது சார். இப்ப நீங்க சொல்ல நான் வந்து அதை நோட்ல எழுதுனேன் சார். இந்த மாசம் இன்னில இருந்து வந்து இந்த மாசம் ஃபுல்லா நம்ம எழுதிட்டு லாஸ்டா எது வந்து நமக்கு சரிப்படலையோ அதே மாதிரி நான் டார்கெட் பண்ணலான்னு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் வீக் வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றது அதையும் எழுதணும்னு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட குபேர ரகசியத்தை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நான் நிறைய பணம் சம்பாரிச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணணும் சார். இது என்னோட ஆசை சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மறுபடியும் தீபா குப்புசாமி, தேவராஜன், விடி எல்லாம் ஷார்ட்டா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொன்னோம் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். சூப்பர். வேற ரகசியத்தை ஏற்கனவே கேட்டிருந்தா கூட ஒவ்வொரு தடவையும் கேட்டு அதை ஃபாலோ பண்ண சார். நம்ம இன்னும் பணத்தை வைக்கிற மரப்பெட்டியில் வைக்கணும்னுவாங்க. அது கூட மல்லிகைப்பூ அப்புறம் பச்சை கற்பூரம் அது வந்து பணத்தை ஈர்க்கும். கிராம்பு அப்படி வச்சோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த பொருளுக்கெல்லாம் இருக்கும் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வாழ்க்கையிலே கஷ்டப்படுறவங்க யூடியூப்ல பார்த்தா கூட தெரியும். குபேர பூஜைன்ட்டு 9 வாரம் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு காயின் வச்சு மஞ்சள்ல கோலம் போட்டு அது வந்து பண்ணாங்கன்னா குபேர பூஜைன்றது என்னன்னா செல்வம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா கூட செல்வம் மேலும் மேலும் ஓங்க சார். இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆமா சார். யூடியூப்லயே பார்த்தோம்னா கூட நம்ம குபேர பூஜை செய்யறதுக்கு ஒரு வெறும் அகல்விளக்குகளை ஏத்திட்டு பலகையில கோலம் போட்டு பண்ணலாம் சார். மகிழ்ச்சி சார். 1000 அகல் விளக்கை ஏத்தி 1000 பூஜை பண்ணா கூட லட்சக்கணக்கில் வேலை பார்த்தா மட்டும்தான் கோடி கணக்குல கிடைக்கும். மனோரஞ்சிதம், இடி எவரெஸ்ட். மனோரஞ்சிதம், கல்பனா, நளினி, சதீஷ்குமார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும். சொல்லுங்க. சூப்பர் சார். பணம் பணத்தோட தான் சேரும், ஏன்னா எண்ணத்தோட தான் சேருங்கிற மாதிரி நீங்க வந்து பயங்கரமா பேசுனீங்க.
நமக்கு வந்து போட்டி கண்டிப்பா இருக்கணும், ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. நமக்கான நபர் நிச்சயமா யாருன்னு சொல்லி சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நம்ம சரியான ஆளா தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம டார்கெட் வந்து கரெக்டா இருக்கும். கரெக்ட். வரவு செலவு எல்லாமே எழுதி வச்சு இது பண்ணா குபேரன் வருவாருன்னு சொன்னீங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்தே எழுதுவேன். இடையில கூட என் ஹஸ்பண்ட் வந்து கணக்கு எழுதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா அது அவங்க ஏன் எழுத சொன்னாங்க, நான் தனியா எழுததான் செய்வேன். இருந்தாலும் அவங்க எழுத சொன்னாங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நான் நினைப்பேன், நம்ம நிறைய சேவிங்ஸ் தான் பண்றோம், நம்ம வந்து எதுக்கு செலவழிக்கிறோம் எதுக்கு செலவழிக்கலைங்கிறது நம்ம இந்த எழுதுனது மூலமாவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் ஒரு 6 வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி சூப்பர். இன்னைக்கு என்ன செலவு செஞ்சோம் அப்படிங்கறத தனியா சும்மா ஒரு ரஃப் பேப்பர்ல கண்டிப்பா எழுதிருவேன். எழுதி நம்ம வச்சிருந்த அமௌண்ட்டும் மீதி அமௌண்ட்டும் கரெக்டா இருக்கா இதை செக் பண்ணாட்டி எனக்கு தூக்கமே வராது. இறக்கிற கிணறு தான் ஊருங்கிற மாதிரி நம்ம சரியான செலவு செஞ்சா கண்டிப்பா நம்மள்ட்ட பணம் வந்து சேரும். அதே மாதிரி நம்ம நிச்சயமா செலவழிக்கிறதையும் இப்போ நானும் சரி என் குழந்தைங்களும் சரி கோயிலுக்கு போகும்போது உண்டியல்ல கண்டிப்பா நான் காசு போட மாட்டேன். கடவுளுக்கு எதுக்கு காசு, கடவுள் படிச்ச மனுஷங்க சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம அவங்க கிட்ட 10 ரூபாய் கொடுத்தா இந்த காலத்தை பொறுத்தவரையில எதுவுமே அவங்களால வாங்கி சாப்பிட முடியாது. இப்ப நம்ம ஒரு டீ கடையில டீ குடிக்கிறோம், அப்ப கூட 2 பேர் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதுல அவங்க வயிறு நிறையும் போது நம்ம தலைமுறையே வாழும். அப்படி நம்ம செலவழிக்கிறத வந்து கரெக்டான விதத்துல செலவழிக்கும் போது குபேரன் கொட்டி கொடுக்கதான் செய்வார் சார். நீங்க சூப்பரா பேசுனீங்க. சூப்பர் மேடம். காலையிலேயே செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரைட் மேடம், மகிழ்ச்சி. எஸ் கல்பனா. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். நீங்க எனக்கு சொல்லியிருந்தது எங்க அப்பா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். எங்க அப்பா சொல்லுவாங்க, ஒரு பணத்தையும் எழுதி வையுமா, பணத்தை சுருட்டி வைக்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட அதெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டேன். என்னப்பா பணத்தை போய் இப்படி எல்லாம் சுருட்டி வையின்னு சொல்றீங்களே அப்படின்னுட்டு. ஆனா வந்துட்டு நீங்க சொன்ன ஒண்ணு வந்துட்டு எங்க அப்பா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். எங்க ஹஸ்பண்ட் கூட அதே மாதிரி எல்லாம் பணத்தெல்லாம் மடிக்காம நீட்டா தான் வைப்பாங்க. ஏன் இப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லி நான் சுருட்டி நான் வச்சிருவேன் நானு. ஆனா இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் சார். தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததற்கு. வெரி குட். பணத்தை சுருட்டினீங்கன்னா சுருட்டினே போயிடும். அதனால பணத்தை நீட்டா தான் வைக்கணும். ஓகே. கண்டிப்பா சார், இனிமே நான் அதை ட்ரை பண்றேன் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. சத்யா. ஹாப்பி மார்னிங் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். காலையில மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. காலை வணக்கம் சார் அனைவருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எம்பேர் டீம் ஆதிமுருகன் செடி சார் டீம்ல இருந்து பேசுறேன் சார். குபேர சூப்பர். ரகசியம் நேற்று நைட்டு நீங்க அனுப்பினோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா வீடை சூப்பர். வந்து சுத்தமா வச்சுக்கணும். இப்ப நம்ம குப்பையா இருக்கிற இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நம்ம தூய்மையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குபேரர் வருவாரு வீட்டுக்குள்ள, மகாலட்சுமியும் வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்க சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். சூப்பர் மேடம். தேங்க்யூ வெரி மச். எஸ் சாந்தி விஜயகுமார் சார். இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான குபேர வணக்கம் சார். இன்னைக்கு சூப்பரா குபேர ரகசியத்தை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. அதுல வந்து மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். பட் இந்த பணத்தை வந்து பிறரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா உண்மையா அது ஃபாலோ பண்ணவே இல்லை சார். இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த பணத்தை தலைப்பகுதி வந்து நம்மிடம் வச்சுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல இதை கத்துக்கிட்டேன். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார் எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எஸ் மகிழ்ச்சி. இதை எல்லாரும் கேட்டதோட இல்லாம செஞ்சு மட்டும் பாருங்க. செஞ்சு பாருங்க, சர்வநிச்சயமா உங்ககிட்ட பணம் வரும். நளினி சதீஷ்குமார், தீபா குப்புசாமி. குட் மார்னிங் சார். இஎஸ்என் டீம்ல இருக்க என்னோட இஎஸ்ஏ டீம் ஃபேமிலி அல்ல இருக்க என்னோட இனிய காலை வணக்கம். நான் நளினி ரமேஷ் மேம் டீம்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட அட்மின் அவங்க தான். நீங்க சொன்ன இந்த சுச்சமத்தை நான் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு மீட்டிங்ல கேட்டு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதுனால உண்மையாகவே சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய சேலரி 3 மடங்காயிருக்கு. இதை நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா என்னால சொல்ல முடியும் சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. நம்ம கிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் சார் எந்த உறவுமே நம்மளை தேடி வரும். அதே விஷயத்துல நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்னா பணம் வேணும். ஆனா நம்ம இறந்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல குணம் இருக்கணும்.
அவங்கள போல இல்ல அப்படின்னு நம்மளோட காலத்துக்கு பிறகும் நம்மளோட இருக்கிறவங்க சொல்லணும். இதுல இருந்து என்னன்னா, பணத்தை சம்பாதிக்கிறது நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளை அறியாமலே பல மடங்கு பெருகும் சார். நிச்சயமா நிச்சயமா வாய்ப்பளித்ததுக்கு சூப்பர், நன்றி சார். வெரி குட். சுகன்யா சுரேஷ், காலை வணக்கம் சார். காலை வணக்கம். சார், நீங்க பணத்தை கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார். அந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க சார். நாங்க ஒரு சின்னதா ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கோங்க. நான் தான் சேலரி கொடுப்பேன் எல்லாருக்கும். கொடுக்கும்போது இனிமேல் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் சின்ன சின்ன தகவல்கள் நம்ம எப்படி போகணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நல்லபடியா சொல்லி கொடுத்தீங்க சார். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா முன்னேற பாக்குறேங்க சார். தேங்க்யூ சார். ரைட்மா, மகிழ்ச்சி. இது வந்து ஆக்சஸ் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஓவராலா நீங்க லைஃப்லயே நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, குபேரன் உங்க வீட்டுல வந்து பட்டா போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு, லட்சுமி உங்க வீட்டுல வந்து சூப்பரா உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து உபயோகமா இருக்கும். சிறப்பு. தீபா சொல்லுங்க, ஷார்ட்டா முடிக்கலாம். சார் குட் மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சார் ஆக்சுவலி நான் ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணி பொங்கல் டைம்ல தான் ஜாயின் பண்ணேன். அதுல நீங்க செகண்ட் டேவே இந்த குபேர ரகசியம் பத்தி சொல்லியிருந்தீங்க, எக்ஸலண்டா சொல்லியிருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் எல்லாம் நடத்துறாங்களேங்க சார், அவங்களுக்கு எல்லாம் நம்ம யாரும் சம்பாரிச்செல்லாம் அவங்க சேர்த்து வைக்கிறது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கணக்கு அவ்வளவு அக்யூரேட்டா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது மாதிரி சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது அந்த சுத்த பத்தம் லேடிஸ் எஸ்பெஷலி ரெண்டே பாயிண்ட் சொல்றேங்க சார். கட்டிலுக்கடியில மட்டும் எப்பயுமே வந்து நம்ம ஒட்டடையோ குப்பையோ இருக்கக்கூடாது. வீடு ஃபுல்லாவே சுத்தமா இருக்கணும். அதுல எஸ்பெஷலி கட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லேடிஸ் நேர்த்தியா அழகா ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சமாவது பூ மல்லிகை மனம் நம்ம கிட்ட இருக்கணும் நம்மளை சுத்தி. அப்படி இருந்தா கண்டிப்பா நமக்கு செல்வம் வந்துட்டேதான் இருக்கும். இந்த ஆக்சஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த பணமே லாஸ்ட் டைம் நீங்க சொன்னப்ப ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க ஒரு மேடம். அதுல வந்து நான் ஏதோ செலவு பண்ணனா, பணமே என் மனமே உன்னை விட்டு எனக்கு பெரிய மனசுல இருந்தாலும் வேல்யூபிள் ரீசனுக்காக நீ வெளியில போற, இருந்தாலும் இரட்டிப்பா என்கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஒரு குழந்தைங்க சொல்ற மாதிரி நேசிச்சு சொல்லுவாங்க. அது நான் அப்படியே கீப் அப் பண்ணேன். எங்க அம்மாக்குள்ள நேத்துக்குள்ள நான் இதை சொன்னேன், எங்க அம்மா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நீ ஆக்சஸ்குள்ள வந்து பாருமா, தெரியாததெல்லாம் கத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். சூப்பரா சொல்லியிருந்தீங்க. வாய்ப்பு இத்தனை தடவை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். கொஞ்சம் இஷ்யூனால வாய்ப்பு சரியா எடுத்துக்க முடியல. தேங்க்யூ ஓகே சார். மேடம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எஸ் செல்வகுமாரி சார், குட் மார்னிங் சார். எஸ் டைம் ஆயிடுச்சுங்க, ஷார்ட்டா. ஓகே சார், ஓகே சார். சார், இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, வீடு சுத்தமா இருந்தாதான், சுத்தமா எல்லா இடத்துலயும் ஒரு ஒட்டடை இருக்குதோ, நம்ம சுத்தமா இருந்தாதான் நாமளே கால் வைக்கிறோம் சார். அப்ப பாத்தீங்கன்னா குபேந்திரன் எப்படி வருவாரு? அப்ப நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அதே போல பர்சவை கிளீனா வச்சுக்கணும்னா, நம்ம அந்த பணத்தையும் கிளீனா வச்சுக்கணும்னா, அதுக்கான மனத்தையும் வச்சோம்னா குபேந்திரன் அழகா வந்து அதுல நிக்கவாரு, நம்ம பணம் செய்யறோம் சார். தேங்க்யூ சார். சூப்பரா இருந்தது சார் மீட்டிங். வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சார். தேங்க்யூ சார். வெரி ஹாப்பி மார்னிங் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் சார். எப்போ வந்தாலுமே மாசுதான் தெரிஞ்சு. எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரிமெம்பரன்ஸ் சார். செம்ம மெமரி சார் உங்களுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களை மாதிரிலாம் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் வேற லெவலுக்கு போகணுங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரே ஒரு இது சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றேன். அது வந்து இந்த பணம் பத்தின விஷயம் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேருக்கு மனசு இல்ல. மேபி யூடியூப் இருக்கிறதால இப்போ ஓகே. நேத்து அக்ஷய திருதியை சார் என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் சொன்னாரு, மேடம் இன்னைக்கு பல்லி பார்த்தா ரொம்ப நல்லதாமா அப்படின்னாரு. ஓகே, அத கூட வந்து சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். வெள்ளை பல்லி பாக்கணுமா சார் அக்ஷய திருதியை இன்னைக்கு? அவ்வளவு நல்லதுங்களாமா. அவங்க வைஃப் வந்து பாவம் பள்ளியவே தேடினாங்களா, பள்ளி வரலையா நேத்து. நம்ம கண்ணுல படாது. ஓகேங்க சார். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வரும். பெங்களூர் பஸ் வரும். நம்ம கிட்ட உடனே வராது, கிடைக்காது. டஃப்பா கஷ்டப்படணும், பொறுமையா வெயிட் பண்ணணும். கரெக்டுங்க சார், கரெக்டுங்க சார். அப்புறம் நீங்க சொன்ன ஒரு ஸ்டெப் எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்தது. அந்த கிளீன்லினஸ் வந்து மகாலட்சுமி வந்து கிளீனா இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து டான்ஸ் போடுவா, இல்லைன்னா ஒரு ஸ்டெப் கூட ட்ரை பண்ண மாட்டா. உண்மை சார், கரெக்ட். கிளீன்லினஸ். அப்புறம் அந்த பர்ஸ் வந்து வைக்கணும்னு சொன்னீங்களா சார், அந்த நீட்டா வைக்கணும்னு. இது என் பொண்ணுதான் என்னோட பர்ஸ் எடுப்பா, அது அப்படின்னுவா.
இது இல்ல பர்ஸா வேற எதனா அப்படின்னு கேட்டுட்டு அவ வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இப்ப நீங்க சொல்ல அவ எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் அப்படியே என் மைண்ட்ல ஓடுச்சுங்க சார். சோ தட் நிறைய விஷயம் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து நான் இனிமேல் அந்த வைப்ஸ்ல வரணும் சார். உங்களோட வைப்ஸ்ல இருந்தாலே நான் நிறைய விஷயம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஒரு 3 மாசமா பட்ஜெட் போடுறேன் சார். நவ் ஐ மீன் 53 ஒரு 3 மந்த்ஸா தான் அந்த பட்ஜெட் போட்டு எனக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன வேணுன்றதை நான் இப்ப போடுறேன். சோ தட் இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ரிகாஷன், ஒரு பயம் வந்துச்சு மைண்ட்ல. ஓ இந்த செலவை நான் செய்யும்போது அடுத்த மாசம் இது ஷார்டேஜ் வரும், அந்த வரக்கூடாதுன்னா நான் இப்ப இதை கட் பண்ணும். நீங்க சொன்னீங்களா அன்வான்ட் செலவு நீங்க எதுன்னு தெரியும்ட்டு. சோ தட் இதெல்லாம் எல்லாமே ரிலேட்டடா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். இது வந்து ஆக்சஸ் வந்து அந்த பிசினஸ்குள்ள வரதை விட இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்ல வந்துட்டு அவங்களோட டெய்லி லைஃப வந்து சேஞ்ச் பண்ணாலே தே வில் டூ தேர் சக்சஸ். கண்டிப்பா வரும். இது எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறதுன்றதுதான் என்னோட இப்ப மைண்ட்ல இருக்குங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் a lot. காட் பிளஸ் யூ சார். ஏன்னா நான் உங்களோட வயசுல பெரியவ. தேங்க்யூ வெரி மச் சார். மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதிகை நகை வாங்கினா சேரும்னு சொல்லுவாங்க. போன வருஷம் அக்ஷய திருதிகை நகை வாங்கினவங்க எத்தனை பேர் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அக்ஷய திருதிகைக்கு நிறைய கொடுங்க, நிறைய பேர் கொடுங்க. அதுதான் அந்த செல்வம் தான் உங்களுக்கு மிக முக்கியமான செல்வம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சுரேஷ். எஸ் டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். உங்களே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா குபேரரே வந்து சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா நான் குபேரரா ஆயிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், சிறப்பு. எஸ் பிரீதா சிவமூர்த்தி ஆண்ட்ரைஸ் பண்ணாங்க, நான் டவுன் பண்ணிட்டேன். எஸ் பிரீதா சிவமூர்த்தி உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க தான் லாஸ்ட் இந்த மீட்டிங்கோடது. அட்மிட் பண்ணிருக்கேன். ஹலோ. தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். டைம் ஆயிடுச்சுன்னு தான் நான் தயங்கி நின்னுன்னு இருந்தேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல நேத்து விஷயம் சொன்னீங்க. அக்ஷய திதிக்கு எப்பவுமே கோல்டு தான் வாங்குவோம். பட் நான் நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுத்து நேத்து ஒரே நாள்ல 8 ஐடி வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக தான் நான் இப்ப ஆண்ட்ரைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட பேசி. பட் நான் டைமண்ட் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு வெறியில இருந்தேன். அதுக்காக மட்டும் தான் உங்ககிட்ட பேசாம இருந்தேன். நான் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும்னுட்டு. பட் இந்த ஒரு டைம்ல நான் இதை சொல்லணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஆண்ட்ரைஸ் பண்ணேன் சார். டைமா இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் பிரீதா சிவமூர்த்தி காவேரி பக்கத்துல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் செல்வி தர்மராஜன், இடி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், சிஇடி முத்துக்குமரன் சசிரேகா மேம். என்னுடைய டாப் லீடர் பாத்தீங்கன்னா கொடியரசன் சத்யா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். மகிழ்ச்சி. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய ஐடி எடுத்தோம்னா ஐடி செல்வம் பெருகும். எஸ், உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் காலடியில் தான் இருக்கிறது. அதை கவனிக்காமல் விட்டு தீர்வு கிடைக்கவில்லை என புலம்பாதீர்கள். செய்வன திருந்தச் செய். விடாமுயற்சி சர்வ நிச்சயமாக விஸ்வரூப வெற்றியை சர்வ நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க காலடியிலே தான் இருக்கு. அதை பாருங்க, சர்வ நிச்சயமா ஜெயிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. ஹேவ் a great day. Have a good day. Thank you very much. Thank you, sir. Thank you very much, sir. Thank you.